ஞாபகங்கள்லாம் வருதா? ஹலோ மேடம், எங்க கிட்ட சிகரெட் காலி ஆயிடுச்சு, நாங்க ஊருக்குள்ள போயிட்டு வரோம். ஐயோ, ஊருக்குள்ள போனா அவங்க தாத்தா வீடு தெரியுமா உங்களுக்கு? அவங்க தாத்தா ஊர் பிரசிடண்டாவே, ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படினா ஓகே, கம் ஆன் गाइस. என்னங்க? வேற என்னடி, அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு பேத்தி போன் பண்ணி சொன்னால, அதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அட வந்துருவாங்க, அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்லையே. ஆஹா. தாத்தா தாத்தா பாட்டி மாமா. ஆமா, கார்ல வராம மாட்டு வண்டியில வந்திருக்கியம்மா. அதுல வரணும்னு தோணுச்சு தாத்தா. ஆஹா. எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, இப்பதான் உனக்கு உன் தாத்தாவும் பாட்டியும் ஞாபகம் வந்துச்சா? மெடிசன் முடிக்கிற வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப முடிச்சிட்டேன், வந்துட்டேன். என்ன சின்னம்மா வந்துட்டாங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? நான் வந்து 6 செகண்ட் ஆச்சு. என்ன டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா என்ன? அம்மா, என் கண்ணை கொஞ்சம் சரி பண்ணி விடுமா. இத வச்சு கண்ணை மூடுறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ. இத நான் போட்டுக்கிட்டு அப்புறமா தரேன். இது அங்க இங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன எல்லாமே இருட்டா இருக்கு. அம்மா, என்னம்மா அந்த போட்டோவை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா? அவங்கள எல்லாம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? இவன் நம்ம ராம்பூர்த்தி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டீ கடை வச்சிருக்கான். நம்ம ஊர்லயே டீ போடுறதுல அவன் தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஐயரு, அவனுக்கு மந்திரம் வரலன்னோனையும் நம்ம ஊர் கோயில்ல பூசாரி ஆயிட்டான். மக்கு பூசாரி. அவன் நம்ம போசுமா, மறந்து போயிட்டியா? இப்ப என்ன பண்றான் தாத்தா? அவன் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காமா. அவன் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சு, இன்னும் அவனுக்கு வேலை கிடைக்கல. இல்லம்மா. புனியா புனியா ஆச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அடிக்கறாங்க புனியா. எவன்? வாங்கடா, ஓடிடலாம், வாங்கடா. அவங்களை எப்படி அடிக்கிறான்னு? டேய் போஸ், என் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவங்கள விட்டுடு. டேய் போஸ், இவனை கொல்ல பாடா, புலியை தீண்டு பாடா, எப்படி நெருங்கிட இப்ப புரியுது தாத்தா, இவன் ஏன் புறம்போக்கானான்னு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவ? எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப? என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? வா சொல்றேன். ஏண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? பத்மா, வாங்கண்ணா. ராமூர்த்தி எங்கம்மா? பஜார் போயிருக்காருண்ணா. என்னண்ணா ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலைவலிமா. ஐயோ, போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா. இது ஹோட்டலா? வில்லேஜ்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏய் குட்டி பையா, இங்க வா. சிகரெட் பெட்டியும் டீ எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. ஐயோ, வாட் மேன்?
செம்மையா இருக்கடா மச்சான். டேய் மாமா, ஹோட்டல்னு சொன்னதுல நான் என்னமோன்னு நினைச்சேன்டா. ரொம்ப சூடு ஏத்துறாடா. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா? அளவுக்கு மீறி அற்புதமா இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, ஃபாரின் கோழியை விட நாட்டுக்கோழி தான் ருசியா இருக்கும்னு. உண்மைதான். அப்படின்னா நாட்டுக்கோழிய அப்போ அந்த நாட்டுக்கோழி உங்க கைக்கு மாட்டணும்ல? ஏன் மாட்டாது? கபக்குன்னு குடிச்சிட மாட்டோம். ஐயோ, எங்க பார்க்கலாம். சேலஞ்ச். சேலஞ்ச். உன்ன மாதிரி தில்லா ஒருத்தன் இருப்பான்னு சொல்லிதான் என் வீட்ல எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க. இப்ப சொல்லு புண்ணியா, யார் ரவுடின்னு? அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா? அவங்க மரியாதைனா என்னன்னு தெரியுமா? அவங்கள அடிக்கணுமா வெட்டணுமா? பரதேசிங்களா, என் மானம் எங்க போயிட போகுதுன்னு போஸ் அண்ணன் கொஞ்சம் கூட வாயே திறக்கல. அது உனக்கு தெரியுமா? இங்க பாருமா, பொய் அப்பப்ப வேணா உண்மையா இருக்கலாமே தவிர உண்மை எப்பவுமே பொய்யாகாதுமா. போஸ் ரொம்ப நல்லவம்மா. டேய், நடந்தது ஏதோ நடந்து போச்சுடா, அந்த விஷயத்த மறந்துரு. டேய், இந்த மாதிரி விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டா மனசு கஷ்டப்படுறத தவிர வேற எதுவும் நடக்காது. முதல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புண்ணியா தான்டா. ஆமா, நான் தான். ஏய், எதுக்காக வந்த? என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நான் அனுப்பிட்டேன். சாரி சொல்லலான்னு தான். ஓ சாரி வேணா, ஒண்ணு வேணா, போ போ. டேய் நீ ராமூர்த்தி, சும்மா இருடா, உனக்கு தெரியாது. நீ பெரியவரோட பேத்திங்கறனால பொழைச்சிட்ட. வேற யாராவது மட்டும் இருந்துச்சுன்னு வை. ஓட்டு விடுங்கடா. தன்னோட தப்ப தெரிஞ்சுக்கிட்டா இல்ல, மன்னிச்சு அவளை விட்டுருங்க. பெரியய்யா, நீங்க இங்க? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஐம் சோ சாரி. பரவாயில்ல. போஸ் எங்க? அவன்கிட்ட சாரி கேட்கணும். சிட்டிக்கு போயிருக்கான். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்ல, அப்புறம் ஏன் அவன் சும்மா இருக்கான்? என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். இப்ப எதுக்கு அதெல்லாம்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தெரியணும்டா. அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். டேய் ராகவா, லோடு ஏத்துறா. டேய் நில்லுங்கடா, நானும் வரேன். அப்படி கோமாவாதீங்க பெரியவரே. டேய் வாய மூடுங்கடா. நீங்க செஞ்ச காரியத்துக்கு எப்படி இருப்பாரு? இது வரைக்கும் சுத்து வட்டாரத்துல டிகிரி பாஸ் பண்றது இந்த ஊர்க்காரங்களா இருக்கணுங்கிறது இவரோட ஆசை. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப மட்டும் என்னாச்சு? நம்ம போஸ் பாஸ் ஆயிட்டான்ல. வாய மூடுங்கடா. அண்ணா, அண்ணா, அண்ணா. என்னம்மா? எஸ்ஐல வேலை வாய்ப்பு வந்திருக்குங்கய்யா. டேய், உனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தானே, அப்ளை பண்ணு. எங்க காட்டு. எஸ்ஐ வேலைக்கு லஞ்சம் கேட்பாங்கடா. நான் ஐபிஎஸ் படிக்கிறேன். யாரையோ கேட்டாங்கிறதுக்காக உன்னை கேட்பாங்கிறதுக்கு என்னடா கேரண்டி? அது இல்ல பெரியய்யா. நான் சொல்றேன் இல்லடா, பண்ணு, அப்ளை பண்றா. ஏன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒத்துக்கிட்டாமா? சார் கூப்பிட்டீங்களாமே? உனக்கு போலீஸ் வேலைன்னா ரொம்ப பிடிக்குமாமே? உயிர் சார். உன் உயிர் உனக்கு வேணும்னா 10 லட்சம் செலவாகும்பா. லஞ்சம் எனக்கு இல்லப்பா, மேல் ஆபீசருக்கு. நடுவுல நான் புரோக்கர் மட்டும்தான். ஆத்திரப்பட்டா வேலைக்கு ஆகாதுப்பா, யோசிச்சாதான் வேலைக்கு ஆகும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன். முதல்ல லஞ்சம் எதுக்காக கொடுக்கணும் பெரியய்யா?
லட்சியத்தை நிறைவேற்றணும் லஞ்சம், கொள்கையோட வாழணும்னா லஞ்சம், நல்லது நினைக்கிறதுக்கு லஞ்சம், மனுஷன் வாழ்றதுக்கே லஞ்சம், ஒவ்வொரு அடிக்கும் லஞ்சம் லஞ்சம். லஞ்சம்ன்ற கள்ளி செடியை புடிங்கி எறியறதை விட்டுட்டு வளர்த்து பெருசாக்க என்னால முடியாதுயா. நாங்க லஞ்சத்தை வளர்க்க சொல்லலடா, ஒன்ன பெரிய ஆளாக சொல்றோம். ஆமாண்டா, உன் மேல நிறைய ஆசைய வளர்த்துருக்கோம். நீ போலீஸ் ஆயிட்டா, என் மகன் போலீஸ் ஆயிட்டான்னு இந்த ஊர் முழுக்க சொல்லிக்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்டா. உங்க அப்பா சொல்றத கேளுடா. டேய் போஸ், உன் கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குடா, ஆனா இவங்க வருத்தத்திலே ஒரு நியாயம் இருக்கு. நீ போலீஸ் ஆகணும்னு கனவு கண்ட, கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்ணா, வந்த வாய்ப்பை நீ கெடுத்துக்காதடா. டேய், நீ கண்ட கனவை நிறைவேத்திக்கடா. உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிக்கணும்டா. நம்ம வீடை வித்து உங்களுக்கு லஞ்சம் கொடுத்துடலான்னு. நீ பெரிய ஆளா ஆகணும்னே. வந்த வாய்ப்பை விட்டுறாதடா. அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? நீ எதுவும் செய்ய வேண்டாம்டா, பெரிய ஐயா சொல்றத செஞ்சா போதும். லஞ்சம் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். யார் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்துல உன்னோட அபிப்பிராயத்தை நானும் ஒத்துக்கிறேன்டா. அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, சென்னையில எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அந்த தாடிக்காரரா? நீ பயமுறா, நான் லெட்டர் எழுதி தரேன், நீ போய் அவரை பாரு. ரெக்கமெண்டேஷனா பெரியய்யா? இப்படி ஒரு பிடிவாதக்காரன் எப்படி பெத்த ஜானகி? டேய், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரி, அட்லீஸ்ட் இந்த பெரியவர் பேச்சுக்காவது மரியாதை கொடுடா. சரி போறேன், வேலைக்காக கிடையாது, பெரிய வார்த்தைக்காக. பட்டணத்துக்கு நானும் வரேன் அண்ணா. ஏய் வேணாம். பரவாயில்லடா, அவ டவுனை இது வரைக்கும் பார்த்தது இல்ல, கூட்டிட்டு போ. பெரிய ஐயா, உங்க எல்லாருக்கும் கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாமா.